உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களால் பயன்படுத்தப்படும் வாட்ஸ்அப் பயனர்களின் தனி உரிமை மற்றும் பயன்பாட்டு எளிமையை மேம்படுத்த தொடர்ந்து புதிய அப்டேட்களை அறிமுகப்படுத்தி வருகின்றது. அந்த வரிசையில் தற்பொழுது டிஸ்அப்பியரிங் மெசேஜ் வசதியில் முக்கியமான மாற்றத்தை மெட்டா நிறுவனம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. இதுவரைக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் மெசேஜ்கள் தானாக அழிய வேண்டுமெனில் 24 மணி நேரம், 7 நாட்கள் அல்லது 90 நாட்கள் என்ற 3 விருப்பங்களில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டியது வழக்கம். ஆனால் பல நேரங்களில் பயனர்கள் குறுகிய நேரத்திற்கே தகவல்களை பகிர விரும்புவார்கள். குறிப்பாக ரகசிய குறிப்பீட்டுகள், தற்காலிக தகவல் அல்லது தனிப்பட்ட புகைப்படங்கள் போன்றவை நீண்ட நேரம் சேமிப்பில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த தேவையை கருத்தில் கொண்டு தற்பொழுது 15 நிமிடங்கள் என்ற புதிய குறுகிய கால விருப்பத்தை அறிமுகப்படுத்த வாட்ஸ்அப் தயாராகியுள்ளது. இந்த வசதியை பயன்படுத்த சாட் செட்டிங்ஸில் உள்ள டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் பகுதியில் 15 நிமிடங்களை தேர்வு செய்தால் போதும். அதன் பிறகு அனுப்பப்பட்ட அனைத்து மெசேஜ்களும் சரியாக 15 நிமிடங்களில் தானாகவே அழிந்துவிடும். பயனர்களின் தனிப்பட்ட உரையாடல்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும். மேலும் தேவையற்ற மெசேஜ்கள் சேமிப்பில் நிறையாமல் இருப்பதால் மொபைல் ஸ்டோரேஜையும் மிச்சப்படுத்தும். குறிப்பாக நுணுக்கமாக தகவல்களை பகிரும் பயனர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தற்பொழுது இந்த 15 நிமிட டைமர் வசதி பெட்டா பயணிகளுக்கு சோதனை அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆண்ட்ராய்டு மற்றும் iOS தளங்களில் பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சோதனைகள் வெற்றிகரமாக முடிந்ததும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து பயனர்களுக்கும் இந்த அப்டேட் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் லாக்டு சாட் மற்றும் சீக்ரெட் கோட் போன்ற அம்சங்களையும் வாட்ஸ்அப் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய 15 நிமிட வசதி வாட்ஸ்அப்பை இன்னும் வேகமாக மற்றும் பாதுகாப்பான தகவல் பரிமாற்ற தளமாக மாற்றும் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். டிஜிட்டல் உலகில் தகவல் பாதுகாப்பு மிக முக்கியமானதாக மாறியுள்ள நிலையில் இதுபோன்ற அப்டேட்கள் பயணியர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் பாதுகாப்பையும் அளிக்கும் என்பது உறுதியளிக்கின்றது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.